Dear children, have a good day. Today is our 5th standard maths class. We are going to continue the same chapter number. Today's our topic is importance of commas or periods. So commas, periods எல்லாம் ஒண்ணுதான். So அதனுடைய importance and then இதை பேஸ் பண்ணி வர exercise தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். First, numbers having 4 or more digits can be read quickly and easily by putting them into groups using commas. So commas எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு 4 digit இல்ல அதிகமா 5 6 7 அந்த மாதிரி நிறைய டிஜிட்ஸ் நம்பர்ஸ் படிக்கும் போது நம்ம குயிக்காவும் ஈஸியாவும் படிக்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு commas ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு பிளேஸ் வேல்யூ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன்ஸ். ஸோ இதை நான் படிச்சுட்டு இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்தில் ஒன்ஸ் டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ். ஸோ எங்களுக்கு பாருங்க இங்க ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ். ஓகே, ஃபார்ம் த ஃபர்ஸ்ட் குரூப் அண்டர் ஒன்ஸ் பீரியட். இது வந்து ஒன்ஸ் பீரியட்ல வந்து நம்மளுக்கு இந்த குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் குரூப்பிங். ஓகே, லாஸ்ட்லேருந்து பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 10,000 பாருங்க 1000 and 10,000 ஃபார்ம் செகண்ட் குரூப் அண்டர் thousands பீரியட். ஸோ thousands பீரியட்ல நம்மளுக்கு எந்த குரூப் ஃபார்ம் ஆகுதுன்னா 1000 10,000 இந்த வந்து ரெண்டுமே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ எங்க பார்த்தீங்கன்னா 1000 பீரியட்ல. நெக்ஸ்ட் லேக்ஸ் அண்ட் 10 லேக் ஃபார்ம் த தேர்ட் குரூப். தேர்ட் குரூப்ல வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா லேக் 10 லேக். இது வந்து அண்டர் லேக்ஸ் பீரியட்ல ஃபார்ம் ஆகுது. Next, crores and 10 crores form the fourth group under crores period. So, நம்மளுக்கு fourth group வந்து எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த crores periodல வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா crores 10 crores. புரியுதுங்களா? ஒன்ஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டென்ஸ் 100, 1000 10,000 1000, லேக் 10 லேக், crores 10 crores. ஸோ இதை வந்து நம்மளுக்கு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சம்ஸ்லாம் வந்து போட போகிறோம். ஈச் குரூப் இஸ் சப்ராக்டட் பை ஏ கமாஸ். ஒவ்வொரு குரூப்புக்கும் நம்மளுக்கு கமாஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒன்ஸ் டென்ஸ் 100 அதுக்கப்புறம் ஒரு கமா வரும். நெக்ஸ்ட் 1000 10,000க்கு அப்புறம் ஒரு கமா வரும். லேக் 10 லேக் அப்புறம் ஒரு கமா வரும். க்ரோஸ் 10 க்ரோஸ்க்கு அப்புறம் ஒரு கமா வரும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ஸோ இதோட ஸ்டாப் ஆச்சுன்னா இங்கே நம்ம கமா வைக்கக்கூடாது. ஸோ இதுக்கான ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 நம்பர்ஸ் நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 7 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி குரூப்பிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஒன்ஸ் டென்ஸ் 100 கமா வச்சாச்சா. ஸோ அதே போல தான் ஒன்ஸ் டென்ஸ் 100 பிளேஸ் வேல்யூக்கு நேராக இருக்க நம்பர்ஸ்க்கும் அதே போல் நம்ம கமா வைக்கணும். நெக்ஸ்ட் 1000 10,000 முன்னாடி ஒரு கமா. நெக்ஸ்ட் லேக் 10 லேக். இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் எதுவும் இல்லாதனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கு. ஸோ இங்கே பார்க்கும்போது ஒன்ஸ் டென்ஸ் 100க்கு முன்னாடி ஒரு காமா, 1000 10,000 முன்னாடி ஒரு காமா, நெக்ஸ்ட் லேக் தனியாக நிற்கிறதுனால அதை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 8 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி காமா வைக்கிறதுன்னு பாருங்க. ஒன்ஸ் டென்ஸ் 100க்கு முன்னாடி ஒரு காமா, 1000 10,000 முன்னாடி ஒரு காமா, லேக் 10 லேக் முன்னாடி ஒரு காமா, அதுக்கப்புறம் க்ரோ. ஸோ நம்ம இது வந்து நம்ம இந்தியன் சிஸ்டத்தில் இந்த மாதிரி வைப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட்லேருந்து நம்ம வந்து கமாஸ் வச்சுட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் 3 நம்பர் குரூப்பிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2 நம்பர்ஸாக குரூப்பிங் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now our exercise sums. Okay, exercise sums பார்ப்போம். This is exercise 2.2b. Our first term letter, read the following numbers by placing the commas. So நம்ம commas பத்தி பார்த்திருக்கோம். ஸோ கொடுத்துருக்க இந்த ஃபாலோயிங் நம்பருக்கு நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். என்னது கமாஸ் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். அட் அப்ரோப்ரியேட் பீரியட், அந்தந்த கரெக்டான பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கமாஸ் வைக்க போகிறோம். அண்டு ரைட் த நம்பர் நேமும் நம்ம என்ன பண்ண போகிறோங்க, எழுத போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ABCD. இந்த 4 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ லிசன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இன்செட் கமாஸ், தட் மீன்ஸ் பிளேசிங் கமாஸும் எழுதலாம், இன்செட் கமாஸ் நம்மளுடைய விருப்பம் தான். ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இந்த இதுக்கு நம்ம குரூப்பிங் பண்ணுவோமா. ஸோ குரூப்பிங் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுவோம், ஒன்ஸ் டென்ஸ் 100 இந்த 3 நம்பருக்கு சேர்த்து ஒரு குரூப்பிங். ஸோ அப்போ அங்கே ஒரு கமா வரணும். நெக்ஸ்ட் 1000 10,000க்கு ஒரு குரூப்பிங் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த 2 நம்பர்ஸ்க்கு பிஃபோரா ஒரு கமா வைப்போம். கரெக்டா. லேக் 10 லேக்கு
முன்னாடி ஒரு கமா. ஸோ இதுதான் குரூப்பிங் பண்றது, கமா சேர்க்கறது. ஃபர்ஸ்ட் இதுவுமே லாஸ்ட்ல இருந்து நம்ம பார்த்துட்டு வரணும். லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் கமா வச்ச உடனே, பிஃபோரா வச்ச உடனே 2 நம்பர்ஸ்க்கு பிஃபோரா கமாஸ் வச்சுட்டே வரணும். ஓகே, லாஸ்ட்ல 1 டிஜிட் நம்பர் இருக்கு, ஒரு நம்பர் சிங்கிளா இருக்குன்னா அதை அப்படியே லீவ் பண்ணிடுங்க, அப்படியே விட்டுடுங்க. தட் மீன்ஸ் கமாலாம் முன்னாடி வைக்க கூடாது, அந்த 1 வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் இன் வேர்ட்ஸ். இதை வந்து நம்ம வேர்ட்ஸ்ல எழுதணும் பாத்தீங்களா. ஸோ அதுக்கு தான் மேலே நான் ஒன் ஸ்டேன்ஸ் தான் வந்து பிளேஸ் வேல்யூஸ் எல்லாம் மேலே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு நம்ம வேர்டிங்ஸ்ல ஆன்சர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 crore. ஃபர்ஸ்ட் 1 தானே இருக்கு. ஸோ 1 crore. இது ரெண்டுமே லேக்ல இருக்கிறதுனால 57 lakhs. நெக்ஸ்ட் 31ன்றது 1000 பிளேஸ் இருக்கு. அப்ப 31,997. ஓகே, பிளேஸ் வேல்யூ வந்து எழுதி அதுக்கான நம்பர் நேம் நம்ம எழுதிட்டோம். இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்செட் கமாஸ். எப்படி இப்போ லாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ்க்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் கமா வச்சாச்சு. 1 ஸ்டேன்ஸ் 100, 1000, 10,000, lakh அப்படின்னு பிளேஸ் வேல்யூ எழுதியாச்சு. இப்போ இதுக்கான நம்பர் நேம் பாத்தீங்கன்னா 3 lakhs because 3 உடைய place value lakh. So 3 lakhs 41,000. கரெக்டா? 1000 place இருக்கு 41. So 41,964. Okay students, next பாத்தீங்கன்னா B முடிஞ்சாச்சு. C sum. இங்க நம்மளுக்கு again 8 digit number கொடுத்திருக்காங்க. first insert commas. commas வந்து insert பண்ணனும். ஃப்ரண்ட்ல இருந்து பண்ணக்கூடாது, பேக்ல இருந்து commas வச்சிட்டு வரணும். So 1 stands 100 ஒரு grouping, 1000 10,000 ஒரு கமா, lakh 10 lakh கமா, crore வந்து சிங்கிளா இருக்கு. சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோ இன் வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 crores 91 lakhs because the lakhs place இருக்கு. so 91 lakhs. next பாத்தீங்கன்னா 1000 place 21,900 place இருக்கு. 10 place 1 place. அப்போ 9,000 முடிஞ்சிச்சு. 972. கிளியர்மா? நெக்ஸ்ட் டி சம். லாஸ்ட் இந்த ரோம் லெட்டர்ல நம்மளுடைய லாஸ்ட் சம். இங்க 5 டிஜிட் நம்பர், டிஜிட் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் இன்செட் கமாஸ் எழுதணும். சோ இன்செட் கமா லாஸ்ட்ல இருந்து 3 நம்பருக்கு பிஃபோரா ஒரு கமா. அப்ப இங்க 2 தான் இருக்கு, இங்க ஒரு கமாலாம் வைக்க கூடாது. இது அப்படியே அதோட இங்க ஸ்டாப் பண்ணிடணும். சோ இன் வேர்ட்ஸ் 34ன்றது 1000 பிளேஸ்ல இருக்கிறதுனால, 1000 குரூப்ல இருக்கிறதுனால சோ 34,000. இது பாருங்க 700 பிளேஸ் வேல்யூ 100ன்றதால 781. கிளியர்மா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதே எக்ஸசைஸ்ல செகண்ட் ரோம் லெட்டர் பார்க்க போறோம். சோ இங்க பாருங்க, செகண்ட் ரோம் லெட்டர் பாத்தீங்கன்னா ரைட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 in the following number. சோ இங்க கொடுத்திருக்கிற இந்த 4 நம்பர்ஸ்லயும் 5 உடைய பிளேஸ் வேல்யூ எங்க அப்படின்னு கேக்குறாங்க. 5 எங்கலாம் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் சம்ல இந்த பிளேஸ்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 5 இருக்கா? 5 இல்ல. சோ நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா 5 இல்ல, இங்கேயும் 5 இல்ல. சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம ஆன்சர்ல எழுதலாம். ஓகே, சோ இங்க 5 இல்லன்றதுனால நம்ம 5 உடைய பிளேஸ் வேல்யூ எழுதாம விட்டுற வேணாம். நான் உங்களுக்கு வந்து இது 5 இருக்கா மாதிரி போட்டு நான் உங்களுக்கு 5 உடைய பிளேஸ் வேல்யூ இருக்கா மாதிரி நம்ம எழுதி காட்டலாம், டிஃப்ரெண்டா. ஓகே, சோ இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஸோ செகண்ட் ரோம் லெட்டருடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மட்டும் தான் புக்ல 5 நம்பர் இருந்தது, அடுத்ததுக்கு இல்லை. ஸோ நானே வந்து அங்கே 5 வந்து வேற பிளேஸ் வேல்யூவில் இருந்ததுன்னா அதுக்கான ஆன்சர் என்ன வரும் நான் போட்டு காட்டுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம் லிசன் பண்ணுங்க. ஏ சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு இங்கே எத்தனை டிஜிட் நம்பர்? 8 டிஜிட் நம்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ இதோடைய பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம 1 ஸ்டென்ஸ் வந்து சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லையா கமாஸ் வச்சு நம்ம பீரியட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன், இருந்தாலும் இந்த ஆன்சர் நான் எப்படி எழுதுறேன்னு சொல்றேன். Listen. So நம்ம இப்ப கமாஸ் வெச்சுப்போம். சோ இங்க பாத்தீங்கன்னா 1 ஸ்டேன்ஸ் 100. சோ ஒரு கமா, 1000 10,000 அதுக்கு முன்னாடி ஒரு கமா, lakh 10 lakh கமா. சோ இப்போ நம்ம சொல்லும் போதே நம்ம இந்த குரூப்பிங் பண்ணும் போதே நமக்கு 5 உடைய பீரியட் வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சோ கரெக்ட்டா பிளேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 10 lakh. அப்ப 5 10 lakhs. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் சம்முக்கு 5 என்ற நம்பரே நம்மளுக்கு அந்த டிஜிட் நம்பர்ல கொடுக்கல. சோ நானே வந்து இப்ப என்ன பண்ணிருக்கேன், 5ன்றத வேற பிளேஸ் வேல்யூல கொடுத்து அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். சோ லிசன் பண்ணிக்கோங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா 6 டிஜிட்ஸ் வந்து நம்பர் இருக்கு. சோ இந்த 6 டிஜிட் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிப்போம். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கமாஸ் வந்து அந்த பிளேஸ்ல வந்து வைக்க போறோம். சோ 1 ஸ்டேன்ஸ் 100. சோ இங்க ஒரு கமா வச்சிடலாம், 1000 10,000. சோ நமக்கு இப்படிதான் வந்து கமாஸ் வந்து நம்ம வைப்போம்.
இப்போ நம்ம 5 உடைய பிளேஸ் வேல்யூ மட்டும் தான் நமக்கு தெரியணும். ஸோ 5 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1s 10s 100 பிளேஸ்ல தான் இருக்கு. ஸோ இப்போ 500s. ஸோ நீங்க கமா வைக்காம சொல்லி பார்த்தும் எழுதலாம், இல்ல பிளேஸ் வேல்யூ மேல போட்டு பார்த்தும் எழுதலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். இங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 8 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அகெயின் நம்ம இப்போ பிளேஸ் வேல்யூ சொல்லி பார்க்கலாம். 1s 10s 5 உடைய பிளேஸ் வேல்யூ என்ன? 10s. ஸோ இருந்தாலும் நம்ம கமாஸோ வச்சு இங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். 1s 10s 100 put 1 comma and then 1000 10,000 lakh 10 lakh. ஓகே, ஸோ இப்போ 5 உடைய பிளேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 10s. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ரூம் லெட்டர் லாஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். Here 6 digit number are there. Okay, so இப்போ நம்ம பீரியட்ஸ் வந்து கரெக்டா கமாஸ் வச்சிடுவோம். 1s 10s 100 1000 10,000 this is lakh. so நமக்கு 5 உடைய பிளேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 1000, அப்போ 5000. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்மளுடைய தேர்ட் ரூம் லெட்டர். ஸோ தேர்ட் ரூம் லெட்டர் பார்த்தீங்கன்னா ரைட் த ஃபாலோயிங் இன் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன்ல எழுத சொல்றாங்க. இங்க வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இதை வந்து பிரிச்சு, அதாவது 10s 1s 100s எல்லாம் வந்து நம்மளுக்கு பிரிச்சு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஸ்டாண்டர்டா வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதுலயே நம்மளுக்கு 4 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போறோம். Now our first question, இங்க பாத்தீங்கன்னா 30,000 3,333. ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே பிளஸ் இருக்கு. ஸோ இது ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு ஆட்லாம் பண்ண வேணாம். இது ஈஸியா எப்படி எழுதுதுன்னு சொல்றேன். 1s 10s 100 1000 10,000 நம்மளுக்கு இங்க எதுவுமே விட்டு போல, எல்லா பிளேஸ் வேல்யூமே இருக்கு கரெக்டா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 1s 10s 100. ஸோ நம்ம 1s 10s 100 வந்து பிளேஸ் வேல்யூ கரெக்டா இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பாத்தீங்களா ஃப்ரண்ட்ல இந்த நம்பரை மட்டும் ஒன்னா சேர்த்து எழுதி ஒரு கமா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1000 10,000 பிளேஸ்லயும் நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. ஸோ அப்போ 1000 பிளேஸ்ல 3யும் 10,000 பிளேஸ்ல 3யும் நம்ம போட்டா போதும். அப்ப 33,333 இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பி சம் பாத்தீங்கன்னா இங்க லேக்ல இருக்கு. ஓகே, ஒன்ஸ் இருக்கு. ஒன்ஸ்னா நம்மளுக்கு அங்க ஜீரோவே வராது. டென்ஸ்னா ஒரு ஜீரோ வரணும், அந்த டேர்ம் கிடையவே கிடையாது நமக்கு இங்க. 100 பாத்தீங்கன்னா இங்க 2 ஜீரோ இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி டேர்மும் இங்க இல்ல. 1000க்கு வந்து 3 ஜீரோஸ் வரும், அப்போ 7 3 ஜீரோஸ் இருக்கு. அப்ப இது 1000 பிளேஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேக் 10,000 பிளேஸ் இல்ல. லேக் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5 ஜீரோஸ் வரும். சோ அப்போ லேக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ அப்ப இது எப்படி எழுதுதுன்னு பாருங்க. 277 எழுதுனா இது தப்பு. இப்ப லாஸ்ட்ல இருந்து நம்ம இதை எழுதிட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் 1s பிளேஸ்ல யூனிட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க, 7 எழுதிப்போம். அதுக்கப்புறம் 10s 100 பிளேஸ்ல நமக்கு வேல்யூ இல்லாதனால 0 0ன்னு போட்டுப்போம். ஸோ இப்போ இந்த 3 நம்பர் வந்த உடனே நம்ம இங்க குரூப்பிங் பண்ணிப்போம். ஸோ இங்க ஒரு கமா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 1000 பிளேஸ்ல நம்மளுக்கு 7 என்ற வேல்யூ இருக்கு. அப்ப 1000 பிளேஸ்ல நம்ம 7 எழுதிக்கணும். 10,000 எங்களுக்கு நம்மளுக்கு பிளேஸ் வேல்யூ இடம் இல்ல கரெக்டா, இங்க எதுவுமே இல்ல. ஸோ அப்ப அங்க 0 போட்டுக்கணும். ஸோ அப்போ 1000 10,000க்கு ஒரு குரூப்பிங் பண்ணுவோம், அங்க ஒரு கமா போட்டுக்கணும். நெக்ஸ்ட் லேக் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு. ஸோ அப்ப லேக்கு 2. நெக்ஸ்ட் நம்பர் எதுவுமே இல்ல, அப்ப 2,07,007 என்ற ஆன்சர் வரும் கரெக்டா. நெக்ஸ்ட் சி. இப்போ இங்க 10 இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ லிசன். இந்த சம்ல பாத்தீங்கன்னா பேக்ல இருந்து நம்ம பிளேஸ் வேல்யூ கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டே வந்துருவோம். 1s 10ஸ்க்கு ஒரு 0 இருக்கணும். ஸோ 10ஸ்க்கு ஒரு 0 இருக்கு. 10s 100 2 ஜீரோஸ் இருக்க மாதிரி இங்க நம்பர்ஸே எதுவுமே இல்ல. அப்போ 100 பிளேஸ் வேல்யூ வந்து இங்க 0வா இருக்கும். நெக்ஸ்ட் 1000க்கு நமக்கு 3 ஜீரோஸ் வந்து இருக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1s 10s 1000, தட் மீன்ஸ் இந்த 1000க்கு 3 ஜீரோஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இது 1000 அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000க்கு 4 ஜீரோஸ் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து 10,000 பிளேஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் லேக் வந்து நம்மளுக்கு இல்ல. ஓகே, லேக் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5 ஜீரோ வந்துதான். இங்க 5 ஜீரோ இருக்கா பாருங்க, எதுக்காது எதுக்குமே இல்ல. அப்போ 1s 10s 100 1000 10,000 லேக் 10 லேக் பிளேஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. அப்போ TL போட்டுக்கணும், அதை 10 லேக். அப்போ இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 1s 10s அப்போ 35 அப்படியே எழுதிக்கணும். 35 அப்படியே எழுதியாச்சு. நம்மளுக்கு 100 பிளேஸ்ல நம்மளுக்கு நம்பர் இல்லாதனால நம்ம 0ன்னு போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1000 10,000 பிளேஸ் இருக்கு நம்மளுக்கு. அப்போ 3 7 எழுதிக்கணும். அந்த ஜீரோஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த நம்பர் மட்டும் எடுத்து எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் லேக் இல்ல, சோ அதனால 0 போட்டாச்சு. 10 லேக் இருக்கு. சோ அப்போ 8. அப்போ 80,73,035. ஓகே, சோ நம்ம ஜீரோஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த ஃப்ரண்ட்ல இருக்க நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். எந்த பிளேஸ்ல வந்து வேல்யூ இல்லையோ அந்த வேல்யூக்கு 0ன்னு போட்டுடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1s இருக்கு, 10s இல்ல,
100 இருக்கு, 1000 10,000 இல்ல, லேக்கும் இல்ல, 10 lakh தான் இருக்கு. 10 lakக்கு 6 0 வரும், அதை மறந்துடாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல 4 போட்டுடணும். 10 பிளேஸ்ல 10 இருக்க நம்பரே இங்க இல்ல, அப்ப 0. 100 பிளேஸ்ல இருக்கு, so 4. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1000 10,000 lakh மூணு இடத்துலயுமே எதுவுமே இல்ல, சோ அப்போ மூணுத்துக்கும் 0 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 வந்து 10 lakh. ஓகே, இப்ப பாருங்க 1 times 100, 1000 10,000 lakh 10 lakh கரெக்டா வந்துச்சுங்களா? 10 lakh பிளேஸ்ல 4 வந்துருச்சுங்களா? சோ அப்போ 40 lakhs 404. இந்த நம்பர் எப்படி படிக்கிறது? 40 lakhs 404. கிளியரா புரிஞ்சுதுன்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நம்மளுக்கு பிளஸ்ல கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். ஸோ அந்தந்த பிளேஸ் வேல்யூல நம்பர் இல்லைன்னா அங்க 0 போட்டுடணும். இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவேன். ஸோ டெஸ்டின் கொடுக்க சொல்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். பிகாஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ல இருக்க நம்பரை தூக்கி எழுதிடணும் அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனா இங்க பாருங்க லேக் 10 lakh நிறைய பிளேஸ் வேல்யூ இங்க இல்லாம இருக்கு. ஸோ இதை நல்லா கேர்ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு எழுதணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க பென்சில 1 times 100 கூட போட்டுட்டு எழுதலாம். ஓகே, இப்போ 4th ரோம் லெட்டர் பார்ப்போம். இதுதான் இந்த எக்ஸசைஸ் உடைய லாஸ்ட் ரோம் லெட்டர். சோ இந்த எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய 3rd ரோம் லெட்டர் உடைய அப்படியே ஆப்போசிட்டான சம்ஸ். இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல கொடுத்துருவாங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுதணும். ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். ஓகே, இதுல ஒரு 4 சம்ஸ் இருக்கு. சோ அதை பார்த்துருவோம். A 63,570. இது நான் எப்படி ஈஸியா சொல்றேன்? நான் கமாஸ் வச்சிருக்கேன், அந்த மேல பிளேஸ் வேல்யூ எழுதிருக்கேன். சோ இந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6 3 இருக்கு. 1000 பிளேஸ்ல 6 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 மட்டும் நம்ம எடுத்துப்போம். 6 எடுத்துட்டு பேலன்ஸ் நமக்கு ரிமைனிங் எத்தனை நம்பர் இருக்கு? 6 விட்டுட்டுனா பேலன்ஸ் எத்தனை நம்பர் இருக்கும்? 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்கும். சோ அப்படியும் நம்ம 4 zeros போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 10,000க்கு 4 zeros வரும். அப்போ 4 0 போட்டுடணும். பிளஸ் நெக்ஸ்ட் 3 பாத்தீங்கன்னா 1000க்கு எத்தனை zeros வரும்? 3 0. அப்ப 3 போட்டுட்டு 3 zeros போடணும். பிளஸ் 5 வந்து பிளேஸ் வேல்யூ 100. 100க்கு எத்தனை zeros இருக்கும்? 2. சோ அப்போ 5க்கு 2 zeros போடணும். நெக்ஸ்ட் 10s பிளேஸ்ல 7 இருக்கு. 7க்கு எத்தனை 0 வரும்? 10க்கு எத்தனை 0 வரும்? 1 தான். அப்போ 7 into 0. இங்க 1s பிளேஸ்ல 0ன்றதுனால அந்த நம்ம எழுதணும்னு அவசியம் இல்ல, லிப் பண்ணிடலாம். அப்போ 60,000 plus 3,000 plus 500 plus 70. இதுதான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறது. அதே போல பி சம் பாருங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா 36 lakhs 1,478 இந்த நம்பர் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் பாருங்க. இதே போல 3 எடுத்துப்போம். லேக் 10 லேக்ன்றதுனால நம்ம இதுக்கு எத்தனை zeros போடுவோம்? 6 zeros போடுவோம். கரெக்டா? 10 லேக்னா 6 zeros போடணும். பிளஸ் லேக் வந்ததுன்னா லேக்குக்கு எத்தனை zeros இருக்கும்? 5 zeros இருக்கும். அப்ப 6 போட்டுட்டு 5 zeros. நெக்ஸ்ட் 10,000 பிளேஸ் 0 வந்துருச்சு. சோ 0 போட்டு 0 0 0 4 0 போடக்கூடாது. அது 0 தான் அந்த இதுவை விட்டுடலாம். சரியா? நெக்ஸ்ட் 1000 பாத்தீங்கன்னா 3 zeros இருக்கும். சோ அப்போ 1 போட்டுட்டு இங்க 3 zeros போட்டுடணும். நெக்ஸ்ட் 4 பாத்தீங்கன்னா 100 பிளேஸ்ல இருக்கு. அப்ப 100க்கு 2 zeros இருக்கிறதுனால நமக்கு இங்க 400 வரும். நெக்ஸ்ட் 10s பிளேஸ்ல 7 இருக்கு. சோ 10க்கு வந்து நமக்கு ஒரே ஒரு 0 இருக்கிறதுனால இங்க 17 ஆன்சர் வரும். பிளஸ் இங்க 8. லாஸ்ட்ல யூனிட் பிளேஸ்க்கு நம்ம 0 எல்லாம் போடக்கூடாது, வெறும் நம்பர் மட்டும் எழுதணும். அப்ப பாருங்க 30 lakhs. ஓகே, 30 lakhs இங்க இருக்கு. இங்க பார்த்தனா 6 lakhs இருக்கு. பிளஸ் 6 lakhs பிளஸ் 1000 பிளஸ் 400 பிளஸ் 70 பிளஸ் 8. இது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சி சம். 1 crore 45 lakhs 70,004. இது ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். பிகாஸ் நம்மளுக்கு இங்க எத்தனை zeros இருக்கு பாருங்க. 1000 பிளேஸ்ல 0 இருக்கு, 100 பிளேஸ்ல 0 இருக்கு, 10s பிளேஸ்ல 0 இருக்கு. அப்ப இந்த மூணு நம்பர் நம்ம எழுத போறது இல்ல. crores 10 lakh and then 10,000 1s பிளேஸ்ல மட்டும் தான் நம்ம எழுத போறோம் நம்பர்ஸ். சோ பாத்தீங்கன்னா crores பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 7 0 வரும். crores எத்தனை zeros வரும்? 7 0 வரும். சோ ஒவ்வொரு டிஜிட் ஏறும் போது zeros இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். 10ஸ்ல இருந்து ஒரு 0வா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். சோ அதை பார்க்கும்போது நம்ம ரிவர்ஸ்ல பாக்குறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா 7 zeros வரும். ஒரு crowக்கு வந்து 7 0 வரும். அப்ப 1 போட்டு 7 zeros போட்டுடணும். பிளஸ் 10 lakh TL 10 lakh 4 பிளேஸ் வேல்யூ என்ன? 10 lakh. அப்ப பிளஸ் போட்டு லேக் 10 lakhக்கு நமக்கு 6 0 வரும். நம்ம ப்ரீவியஸ் சம்லயே பார்த்தோம். சோ அப்ப 4 போட்டுட்டு 6 zeros போட்டுடணும். நெக்ஸ்ட் லாக்ஸ்க்கு நமக்கு லாக்ஸ் பிளேஸ்ல 5 இருக்கிறதுனால 5 போட்டுட்டு 5 zeros போட்டுடணும். பிகாஸ் லாக்குக்கு 5 zeros இருக்கும். நெக்ஸ்ட் பிளஸ்
10,000 பிளேஸ்ல நமக்கு 7 இருக்கிறதுனால 10,000க்கு 4 zeros வரும். அப்போ 7க்கு 7 இருந்ததுன்னா அப்ப 70,000 நம்ம எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் 1000, hundreds, ones, சாரி டென்ஸ். இந்த பிளேஸ்க்குலாம் 0 இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டுடுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல 4 மட்டும் இருக்கு லாஸ்ட், அப்ப 4 போட்டுடணும். ஓகே, சோ அப்ப இது எப்படி படிக்கலாம்? 1 crore plus 40 lakhs plus 5 lakhs plus 70,000 plus 4 அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் இதுதான் வந்து இந்த எக்ஸசைஸ்ல 4th ரூம்லோட லாஸ்ட் சம். சோ லிசன், 28,48,307. சோ இப்போ நம்மளுக்கு 10 லாக்குக்கு எத்தனை ஜீரோ இருக்குன்னு நமக்கு நல்லாவே இப்ப தெரியும். ஏன்னா நிறைய சம்ஸ் நம்ம பார்த்துட்டே வந்துட்டோம். சோ 6 zeros போட்டுருவோம். 2 போட்டு இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை போட்டு ஜீரோ அத்தனை ஜீரோ போடணும். 6 zeros பிளஸ் 8ன்றது லேக் பிளேஸ்ல இருக்கு. அப்ப லேக்குக்கு 5 0 இருக்கும். அப்ப 8 லேக்னு எழுதுவோம். பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா 10,000 இருக்கு. அப்போ 10,000க்கு 4 zeros இருக்கும். இப்போ இங்க 4 இருக்கிறதுனால 40,000 நம்ம போடுவோம். ஓகே, பிளஸ் இது 1000 பிளேஸ், 8ன்றது 1000 பிளேஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு 1000க்கு 3 0 வரும். சோ அப்ப நம்ம இங்க எழுதும் போது 8,000 எழுதுவோம். பிளஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 300 தானே எழுதுவோம், பிகாஸ் 100 பிளேஸ்ல 3 இருக்கு. சோ பிளஸ் 300. இது பாத்தீங்கன்னா 10 பிளேஸ்ல 8 இருக்கிறதுனால 80 பிளஸ் 7. சோ அப்ப இது எப்படி படிக்கலாம்? 20 lakhs plus 8 lakhs plus 40,000 plus 8,000 plus 300 plus 80 plus 7. ஓகே, இதோட இந்த எக்ஸசைஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ். We see the next class. Thank you students.